நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு பேசு. இல்ல சார், அப்புறம் பேசிக்கிறேன். ராஜி, என்னோட சிச்சுவேஷன்ல நீ இருந்திருந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்ப? சார், நீ ஒரு கண்ட்ரி ஹெட்டா இருந்திருந்தா அந்த சிஐஓ சொன்ன விஷயத்துக்கு என்ன பதில் சொல்லிருப்ப? சும்மா தைரியமா சொல்லு, நீ என்ன பண்ணிருப்ப? என்னோட ஒரு வார்த்தையால கம்பெனியோட தலையெழுத்தே மாறதா இருந்தா கண்டிப்பா அவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு இருப்பேன் சார். சார், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? தப்போ சரியோ, நீ என் பொசிஷன்ல இருந்தா அவங்க சொல்றது தலையாடி இருப்ப, அப்படிதானே? எஸ் சார். அப்புறம் ஒன்னும் இல்ல சார். என்ன ஒண்ணும் இல்ல, அதான் ஏதாவது கேட்கணும்னு தோணுதுல, கேளு. இல்ல சார், நீங்க செஞ்சா சரியாதான் இருக்கும். சரியாதான் இருக்கும் அப்படின்ற அசம்ஷன்ல நீ பாட்டு போயிட்டே இருந்தா உன் மனசுக்குள்ள இருந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் கிடைக்கும்? உலகத்துல உள்ள பாதி பிரச்சனைகள் யூகங்களால் நடக்கிறதா, எப்பவும் பேசி தீர்த்துக்கணும். அதுக்கு இல்ல சார், நீங்க செஞ்சா சரியாதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னமோ நீங்க செஞ்சது சரியில்லைன்னு தோணுது சார். இப்படி இன்டைரக்டா பேசியிருந்தா என்ன அர்த்தம்? சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்த சொல்லு. இல்ல சார், 400 பேர் வேலை செய்யற கம்பெனியோட எதிர்காலத்தை பத்தி ப்ரமோட்டர்ஸே கவலைப்படாம போனப்போ கம்பெனி சைடுல இருந்து நீங்க தான் அதை வழி நடத்துனீங்க. ஆமா, அதுக்கு என்னப்பா? கையில வந்த ப்ராஜெக்ட் ஏன் விட்டு வந்தேன்னு கேக்குறியா? ஆமா சார், இத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். நீங்க விட்டு கொடுக்காம வந்த வாய்ப்பை விட்டுட்டு வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க எப்பவுமே கம்பெனிக்காக உங்களை விட்டு கொடுப்பீங்க, ஆனா இன்னைக்கு உங்களுக்காக கம்பெனியை விட்டு கொடுத்துட்டீங்க. அது எனக்கு பெரிய ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது சார். சரி, இவ்வளவு ஓப்பனா கேட்டுட்ட, நல்ல விஷயம். சாரி சார், நான் ஏதாவது முட்டாள்தனமா கேட்டுட்டேனா? எந்த கேள்வி முட்டாள்தனமானது இல்ல, பதில்கள் தான் முட்டாள்தனமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாருமே என்னோட செயலை மட்டும் பார்த்து முடிவு பண்றீங்க, அதனாலதான் இந்த குழப்பம். ஆனா ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை கன்சிஸ்டண்டா இருக்குதாங்கிறது தான் முக்கியம். எந்த ஒரு கொள்கைக்காக நம்ம கம்பெனி தொடர்ந்து நடத்த முடிவு எடுத்தோமோ அதே கொள்கைக்காக தான் இந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? புரியுது சார். உனக்கு ஒன்னும் புரியலன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. புரியாதது புரிஞ்ச மாதிரி நடிக்கிறது, மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு முழுசும் புரிஞ்ச மாதிரி இருக்கிறது, மொத்தமா வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது, இவங்க சொன்னா சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் தான் உன்னோட கேரியருக்கே தடையா இருக்கு. ஆமா சார், நீங்க சொல்றதும் சரிதான். எங்களை மாதிரி ஆளுங்க வீட்ல பேரண்ட்ஸ்க்கு, ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு, காலேஜ்ல ப்ரொஃபஸருக்கு, இவ்ளோ ஏன் சார் ஆட்டோக்காரங்களுக்கு கூட அடங்கி அடங்கி பழகிட்டோம் சார். இதே காரணத்துக்காக தான் இந்த வாய்ப்பை நான் வேண்டாம்னு சொன்னது உனக்கு தப்பா தெரியுது. ஆ, கொஞ்சம் புரியுற மாதிரி இருந்தது, ஆனா இப்ப புரியல. எளியவங்க குனிய குனிய வலியவங்க முதுகுல குத்துவாங்க. எப்ப குனியறதை நிறுத்துறோமோ அப்பதான் எளியவங்க வலியவங்கள ஆக முடியும். என்னோட அனுபவத்துல நம்மள குனிய வைக்க ஒருத்த முயற்சி பண்றான், அதுக்கு வழிவிடாம இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு சாரி சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா தொடர்ந்து அவன் எப்ப எதை டிமாண்ட் பண்ணாலும் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். 4 நாள் பண்ற வேலையை ஒரே நாள்ல முடிச்சு கொடுன்னு கேட்பான். 10 பேர் பண்ற வேலையை 3 பேரை வச்சு முடிச்சு கொடுன்னு சொல்லுவான். இப்படி நினைச்சப்பெல்லாம் ஸ்கோப்பை மாத்திக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு நிரந்தரமான கடனாளியா நம்ம கம்பெனி இருக்க முடியுமா? சார், நீங்க தானே சார் வாய்ப்புங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கணும், கையில கிடைச்ச உடனே அதை பிடிச்சணும்னு சொல்வீங்க. வாய்ப்புகள் கையில கிடைச்சா உடனே பிடிச்சுக்கணும் தான். ஆனா பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது வாய்ப்பா இல்ல வலையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2 பக்கமும் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருந்தா அது வாய்ப்பு. இதை இங்கிலீஷ்ல வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்சது வின் லூஸ் சிச்சுவேஷன். என்னுடைய பழைய கொலீக் அவன் கேரியர் பிகினிங்ல நடந்த சில விஷயங்களை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்காம ஒரு ஹர்ட் ஃபீலிங்காவே எடுத்துட்டு இருக்கான். அவனோட ஹர்ட் ஃபீலிங்க்கு இப்ப நம்ம விக்டிமானோம்னா தொடர்ந்து நம்ம அவனுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க எடுத்த இந்த ஸ்டாண்ட் ஒரு சரியான டிசிஷன் தான் சார். நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தேன், ஆனா இப்ப நீங்க எது செஞ்சாலும் அதை சரியா தான் செய்வீங்கன்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு சார். விமர்சனம் எல்லாம் ஃபாலோ பண்றது, கேள்வியே கேட்காம கை தட்டுறது,
ஆழமா பார்க்காம முடிவெடுக்கிறது ஒரு பொது புத்தி. வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பொது புத்தியிலிருந்து கொஞ்சம் விலை நிக்கணும். சிங்கம் சிங்கிளா வந்தா மட்டும் போதாது, சிங்கிளா யோசிக்கவும் செய்யணும். என்ன புரியுதா? எஸ் சார். நீ போலாம். ஓகே சார். நான்சி, ஒரு காஃபி.